அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அதாவது இறைவன் வாக்களித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவித்த இமாம் மஹதியுடைய துணைவியார் வந்து அம்மா ஜான் ரலியல்லாஹு அவங்கள தான் நான் பற்றி பேச போகிறேன். அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு புகைரா அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அப்போ அவங்க வந்து இப்போ இந்தியாவுடைய தலைநகரம் வந்து டெல்லி தானே. அப்போ அவங்க எல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்து டெல்லிக்கு வந்து குடியமர்ந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து அவுரங்கசீப் அந்த காலகட்டங்களில் வந்து அவுரங்கசீப் வந்து பெரிய மன்னனாக இருந்தாங்க. அது அரசாளக்கூடிய பெரிய மன்னனாக இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து வரலாற்று ஏடுகளில் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து இவங்கள வந்து ரொம்ப ஒரு மரியாதையாகவும் ஒரு நல்ல ஒரு கண்ணியமிக்கக்கூடியவங்களாகவும் வந்து இவங்கள வந்து அவங்க வச்சுருந்தாங்க, பார்த்துக்கிடுவாங்க. அப்போ இவங்களுடைய வழி வம்சங்கள்லாம் எப்படின்னா வந்து நல்ல தொழுகை, நல்ல வந்து ஒரு ஈடுபாடு, அப்புறம் வந்து நபிசல்லா அலிஸ்ஸலாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து திக்கீர் ஓதுறது, இந்த மாதிரி இவங்களுடைய பரம்பரை வந்து செய்யதி பரம்பரைன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி தான் இவங்களுடைய வழி வம்சத்தில் வந்து ஹிஜ்ரி வந்து 12ஆம் நூற்றாண்டில் வந்து அவங்க பிறந்தாங்க. யாருன்னா வந்து அவங்க நாசிர் அகமது அப்படின்னு சொல்லி அவங்க பிறந்தாங்க. அவங்களையும் வந்து வலியுல்லான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து இறைநேசரன் தான் சொன்னாங்க. அவங்களும் வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு பக்தி உள்ளவங்களாம், நல்ல இறைவன்கிட்ட வந்து அதிகமாக வந்து வேண்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ இதே வம்சத்தில் தான் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து ஹசரத்து பீர் தர்து சாஹிப் அவங்க பிறந்தாங்க. அவங்க பிறந்து அவங்களுடைய அவங்களுடைய அவங்களே வந்து இறைநேசர்னு தான் சொன்னாங்க. இதே குடும்பத்தில் தான் அவங்களும் பிறந்தாங்க. அப்போ இந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் வந்து ஹசரத்து அம்மாஜான் ரலியல்லா. இப்போது நம்ம வந்து அம்மாஜான் ரலியல்லா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நமக்கு அதிக ஆர்வம் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுடைய தாயார் பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து சையீதா பேகம். தகப்பனருடைய பேர் என்ன அப்படின்னா வந்து பீர் மிர்து சாஹிப்பு. அதாவது இவங்க 2 பேருமே வந்து நல்ல ஒரு அதாவது இவங்களுடைய பரம்பரை வந்து செய்யதி பரம்பரை தான். அவங்களுடைய பாட்டனர் எல்லாமே வந்து செய்யதி பேகம். அவங்களுடைய குடும்பமும் வந்து நல்ல குடும்பம் தான். அப்போ எப்படின்னா வந்து இவங்க ரொம்ப எளியவங்களாக வந்து நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ வந்து இமாம் மஹதி வந்து அவங்கள்ட்ட போய் ரொம்ப பேசினாங்க, வச்சாங்க. அப்புறம் அவங்க வந்து உண்மையை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இமாம் மஹதிட்டே வந்து அவங்க பயத் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேரும் அவங்க பயத் பண்ண உடனே, அதாவது இமாம் மஹதி கூட வந்து ஹசரத் பீர் மிர்து சாஹிப் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்க கூடயே தான் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஹாதியான் போனால் வந்து அந்த கட்டிடக்கலைகள் எல்லாமே பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் இவங்க தான் ஐடியா கொடுக்கறது. அவங்க வந்து ஜமாத்துக்கவே வந்து அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அப்போ இவங்க வந்து அதாவது இவங்களுக்கு வந்து ஹசரத் அம்மாஜான் ரலியல்லா வந்து 1865 வருஷத்தில் வந்து அவங்க பிறந்தாங்க. அப்போ அவங்க வந்து அதாவது இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த குடும்பத்திலே வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டங்களும், அப்புறம் வந்து சொத்து வந்து விலகி போகிற மாதிரியும், அப்புறம் வந்து ஒரு வேலையற்ற நிலைகளும் இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போது இவங்க ஹசரத் அம்மாஜான் ரலியல்லா அவங்க பிறந்ததுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும், அப்புறம் வந்து அந்த வேலை 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 வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் வந்து இழந்த சொத்துக்கள்லாம் வந்து கிடச்சது. அப்போவே வந்து அம்மாஜான் ரலியல்லா வந்திருக்கும் போதே வந்து இறைவன் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை வந்து காமிச்சான்னு நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து அம்மாஜான் ரலியல்லா வந்து நல்ல ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அம்மாஜான் ரலியல்லா கூட வந்து 2 சகோதரர்கள். ஒருத்தவங்க பேர் வந்து இஸ்ஹாக்கு, ஒருத்தவங்க பேர் வந்து இஸ்மாயில். இவங்க 2 பேருமே வந்து ஜமாத்துக்கு வந்து நல்ல தொண்டாற்றக்கூடியவங்களாகவும் ஜமாத்தில் வந்து தன்னுடைய உயிரே வந்து அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுமே இருந்தாங்கன்னு சொல்லணும். அப்புறம் வந்து ஹசரத் அம்மாஜான் ரலியல்லா வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த பெண்மணியாக வந்தாங்க. சிறந்த பெண்மணியாக வந்து எப்படின்னா வந்து நல்ல தொழுகையிலையும் வணக்கத்திலையும் நல்ல ஈடுபாட்டிலையும் நல்ல ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டிலேயே வந்து அதாவது சொல்லிக் கொடுக்க, எழுத, படிக்க, ஓத இந்த மாதிரிலாம் வந்து அவங்களே வந்து சொல்லி கொடுத்தாங்க. இவங்களுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாமே வந்து ஒரு டெல்லியை சேர்ந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் வந்து அந்த காலகட்டங்களெல்லாம் வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து அம்மாஜான் ரலி அவங்களுக்கு வந்து அதாவது மாப்பிள்ளை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்போ அம்மாஜான் ரலியல்லாவுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, நுசரத் ஜஹான். அப்புறம் இன்னொரு பேரும் இருக்குது, ஆயிஷா.
நல்ல ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தாங்க. அப்போ வந்து இமாம் மஹதி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு மாப்பிள்ளையாக வரும், வந்தால் இவங்க நானி ஜானுக்கும் நானா ஜானுக்கும் வந்து பிடித்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ இவங்க வந்து சொல்லுவாங்களாம், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மணமகனை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.